கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தாயி எழுதின சுவிசேஷம் 15வது அதிகாரம் அதனுடைய 13வது வார்த்தையில் நாம் இப்படி காண்கிறோம். அவர் பிரதியுத்திரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோட பிடுங்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அப்போ கர்த்தர் நடாததெல்லாம் வேரோட பிடுங்கி அக்னியில் போடப்படும் என்று சொல்லுகிறது. அதனுடைய முகல் பக்கங்களை வாசிக்கும்போது இயேசு சீடர்களோடு பேசி கொண்டிருக்கும் பொழுது, ஜனங்களுக்கு உபதேசம் சொல்லும் பொழுது அவர் சொல்லுகிறார்கள், தன்னுடைய தாய் தகப்பர்களை மதியாமல் அவர்களுக்கு வேண்டிய செயல்கள் ஒன்றும் செய்யாமல் இருக்கிறவர்களும், நல்லா காணிக்க கொடுக்கிறவர்களும், செபிக்கிறவர்களும், சர்ச்சில் ஒழுங்காக போகிறவர்களும், தேவனை ஆராதிக்கிறவர்களுமாக இருக்கிறார்கள். ஆனால் தங்களுடைய குடும்பத்துக்கு, தன்னுடைய பெற்றோர்களுக்கு, பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை சரிவர செய்யலை. ஆனால் அவர்கள் என்ன செய்கிறார், நானும் ஆண்டவருடைய சமூகத்தில் போகும் என்று காத்திருக்கிறார்கள். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார்னு சொன்னால், அவர் பிரதியுத்திரமாக, என் பரமபிதா நடாத நாற்றெல்லாம் வேரோடே பிழிந்து போகப்படுகிறது என்று சொல்லப்படுகிறார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, அப்போது நாம் நம்முடைய செய்கைகள் ஒன்றாக இருந்து, பேச்சுகள் வேறொன்றாக இருந்து, அந்த தேவனுடைய வசனங்களுக்கு உள்ளான நம்முடைய பிரவர்த்தனங்கள் வேறொன்றாக இருக்கும் பொழுது, வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் அல்லனா நம்ம பிரசங்கியதுக்கு ஒத்து நடக்காமல் வேறு திரியத்தில் நடக்கும் பொழுது, அது ஒரு பிதா அதை பற்றி அறிகிறார். அந்த மரத்தை பற்றி இல்லைன்னா அந்த மனுஷனை பற்றி பிதா அறிய மாட்டார். ஆனால் அவர் என்ன செய்கிறார், அதை வேரோட பிடுங்கி போடுவார் என்று சொல்லப்படுகிறது. வேரோட என்று சொல்லும் பொழுது அந்த குடும்பமே தேவ சந்நிதியில் நிலநிற்பது ரொம்ப கஷ்டமாக இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது ஆண்டவருடைய வசனம் வாசித்து பிரசங்கம் பண்ணி பாட்டு பாடி ஜோம் பண்ணி பக்தி நடித்து நடக்கிறதல்ல, நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு உள்ள தேவைகளை ஆண்டு என்ன என்று அறிந்து நம்மால் இயன்றவரை அவர்களுக்கு உதவி செய்வது தான் தேவனுக்கு அடுத்த காரியமும் தேவ ராஜ்யத்தில் போகிறதுக்கு உதவும். அல்லாவிட்டால் நாம் என்ன செய்வோம், பேரோட பிடுங்கி அக்னியிலே நாம் போடப்படுவோம். அதனால் பிரியமான தேவனுடைய பிள்ளைகள், இந்த நாட்களில் நம்முடைய வாழ்க்கைகளை நாம் சோதித்தறிந்து நம்முடைய வாழ்க்கைகளை ஒன்று கூட நாம் தேவனிடத்தில் ஒப்புரவாகி நாம் வாழ்ந்து கர்த்தருடைய ராஜ்யத்தில் போக கர்த்தர் நமக்கு கிருபை அருள்வாராக. ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழி நடத்துகிற நல்ல தகப்பன், இந்த நாளில் ஆண்டவரே, எங்களுடைய செய்கைகளும் ஆண்டவரே, எங்களுடைய பிரவர்த்தனங்கள் வேறு வேறு இருக்காமல் தேவனுடைய வசனத்தோடு ஒத்து ஆண்டவரே எங்களுடைய ஜீவிதங்களும் இருக்கத்தக்கதாக எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்பொழுது நாங்கள் கைவிடப்பட்டவர்களாக அல்ல, உம்மால் சேர்த்து கொள்ளப்பட்டவர்களாக உம்முடைய ராஜ்யத்தில் உம்மோடு கூட வாழ ஆண்டவரே எங்களுக்கு கிருபை தாருங்க. ஆண்டவரே, எப்பொழுதும் உம்முடைய சமூகத்திலிருந்து நாங்கள் விலகாதபடி காத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன்.